துலாம் ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையில் விபரீத ராஜயோகத்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. 6 சனி பகவான் 12 பார்த்து 3 பார்த்து எல்லாம் பயங்கர அட்ராசிட்டிஸ் தான். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியும் உண்டு, ஒரு நல்ல செய்தியும். நல்ல செய்தி என்னென்னா, ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க, பணம் விளையாட போகுது, கார் வாங்க போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. எடுத்தோடனே சொல்லிடுறேன், இந்த வருஷம் நிறைய சம்பாதிக்க போகிற ஒரே ஆள் யாருன்னா அது நீங்கள். கண்டிப்பாக வேலை போயிடும். இந்த ஜூனுக்கு அப்புறம் வேலை போயிடும். இந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் உயிரே போனாலும் இருக்கிற கம்பெனி விட்டு மாறாது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2 பார்க்குறாரு. 2 பார்க்கும்போது பணம் வரும், அதாவது வேலை விஷயமா வராது. பழைய சதீஷையா 2022 ஏமாத்திட்டு போனா சார், இப்போ தான் சார் வந்து கொடுத்தான். அடுத்து குரு 4 பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை கார். துலாம் ராசிக்காரங்க இப்போ தான் கார் வாங்க. அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். பழைய சத்துருக்கள்லாம் போயிடுவாங்க. உங்களை பற்றி கோசிப் சொன்னவங்க, உங்களை பற்றி குறை சொன்னவங்க, அவங்களாம் உங்களை விட்டு போயிடுவாங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலையே போனாலும் அது எனக்கு ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடந்து போவீங்க. இது ஒரு அபாயம்தான். இதை தெரிவிக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. கேர்ஃபுல். உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். இந்த வருடம் ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி வர இருக்கு. இதனால மக்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் தான் பயக்கும் அப்படின்றது நமக்கு அறிந்த உண்மை. மக்களுக்கு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றது மக்களுக்காக நீங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வருகிறதை ஒரு திருநாளாக நாம் கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்த வருடம் வருகின்ற குருதான் கடகத்திலே உச்சம் பெற்ற குரு. உச்சம் பெற்ற குரு என்ன செய்வார்? சும்மாவே நிறைய நல்லது செய்வார். உச்சம் பெற்ற குரு என்பதால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு கடகம். அதனால் குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஆனால் நிறைய யோகங்கள் இந்த வருடம் வரப்போகிறது. அதை ராசி ரீதியாக யார் யாரெல்லாம் ஃபாரின் போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமி, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலியமா எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கொட்ட இருக்கு? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே, துலாம் ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் வாழ்க்கையில் விபரீத ராஜயோகத்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. 6 சனி பகவான் 12 பார்த்து 3 பார்த்து எல்லாம் பயங்கர அட்ராசிட்டிஸ் தான். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் தான். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியும் உண்டு, ஒரு நல்ல செய்தியும் உண்டு. அது என்ன நல்ல செய்தி? நல்ல செய்தி என்னென்னா, ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க, பணம் விளையாட போகுது, கார் வாங்க போகிறீங்க, நல்லா இருக்க போகிறீங்க. எடுத்தோடனே சொல்லிடுறேன், இந்த வருஷம் நிறைய சம்பாதிக்க போகிற ஒரே ஆள் யாருன்னா அது நீங்கள் தான். இந்த வருஷம் சத்துருக்கள்லாம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக பிளேஸ்மெண்ட் ஆக போகிற ஆறுன்னா அதுவும் நீங்கள் தான். ஆனால் அபாய செய்தி சொல்கிறேன்னு சொன்னீங்களே அப்படின்னா, 10ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். நல்லா பார்த்து ரெஃபரன்ஸ் கன்னிராசிக்காரர்கள் அவங்களுக்குலாம் ஏதாவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, எப்படி பார்த்தது 10ல் குருன்னு கேளுங்க. ஐயோ இருக்கிற வேலை போயிடுச்சும்பாங்க. 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இதை தைரியமாக சொல்லுவேன்னா, மருத்துவர் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை. இதை நான் தைரியமாக சொல்கிறேன். கண்டிப்பாக வேலை போயிடும். இந்த ஜூனுக்கு அப்புறம் வேலை போயிடும். இந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் உயிரே போனாலும் இருக்கிற கம்பெனி விட்டு மாறாதீங்க. பாஸ் டார்ச்சர் பண்ணுறாரு, பாஸ்க்கு புரிய வைங்க. பாஸ் டார்ச்சர் பண்ணுறாரு, வேறு டிபார்ட்மெண்ட் மாறுங்க. அது இல்லை, இன்டர்னல் ரெக்ரூட்மெண்ட்டில் வேறு எங்கேனா போங்க, ஜாப் ரொட்டேஷன் பண்ணுங்கள், எதையாவது பண்ணுங்கள். ஆனால் கம்பெனி விட்டு போயிடாதீங்க. கம்பெனி விட்டு போயிடாதீங்க, போனால் வேலை கிடைக்காது. எழுதி வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஷார்ட்ஸாக கூட போட சொல்கிறேன். என்னென்ன இது மனசில் இங்கே வச்சுக்கோங்க. கம்பெனி விட்டு போனீங்க, வேலை கிடைக்காது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இது எச்சரிக்கை. 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வேலை நீங்கள் எப்படா விடுவீங்கன்னு மேனேஜ்மெண்ட் காத்திருக்கோம், அல்லது வேலையை விட வைக்கிற மாதிரி உங்களை டென்ஷன் பண்ணோம். இதை இந்த வருஷம் ஃபுல்லாக இந்த ரீல்ஸ் கேட்டுகிட்டே இருக்கு. ஸோ அப்போது அதை மனசில் வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன தான் செய்யணும்? அசிஸ்டன்ட் மேனேஜராக, டெப்டி மேனேஜராக இருக்கீங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையை நீங்களே பண்ணணும். பிரிண்டரில் பேப்பர் வைக்கிறதுலேருந்து நீங்கள் தான் பண்ணணும். அதை போய் மார்ஜின் கோடு போட்டு கிளிக்கிற வரைக்கும் உங்களுக்கு அசிஸ்டன்ட்லாம் கிடையாது. நீங்கள் தான் அசிஸ்டண்ட்டு. நீங்களே தான். நீங்களே ப்ரிப்பேர்டு போய், நீங்களே செக்குடு போய், நீங்களே அப்ரூவ்டு போய், கையெழுத்து போட்டு நீங்களே அந்த சட்டத்தை நிறைவேற்றிடுங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப உங்களை எஃபர்ட் போடணும். 8 மணிக்கு வேலைக்கு போய்ட்டு 6 மணிக்கு வந்துடுவேன், 6 மணிக்கு வரக்கூடாது, நைட்டு 8 மணிக்கு போங்க, 12 ஹவர் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய எஃபர்ட்டை காமிச்சிங்கன்னா விட்டுருவார் குரு. இப்போது என்ன பண்ணாலும் வேலை போயிடும். இருந்தாலும் ஓரளவுக்கு தப்பிக்கிறது தான் நான் சொல்கிறேன். அப்போ 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். ஆனால் உங்களுக்கு மட்டும் ஒரு அதிர்ஷ்டம். கன்னிராசிக்காரங்களுக்கு கூட இப்படி தான் வேலை போச்சு. ஆனால் அவங்களுக்கு கம்ஃபர்ட்லாம் எதுவும் பண்ணலை குரு. உங்களை மட்டும் கம்ஃபர்ட் பண்ணுறாது. என்னமோ தெரியல, நீங்கள் பண்ண புண்ணியம். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 2 பார்க்குறார். 2 பார்க்கும்போது பணம் வரும், அதாவது வேலை விஷயமா வராது. பழைய சதீஷையா 2022 ஏமாத்திட்டு போனா சார், இப்போ தான் சார் வந்து கொடுத்தான். அல்லது பழைய பாக்கி வந்துருச்சு சார்,
எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு அரியர் காசு வந்தது, 2-3 கம்பெனியோட பிஎஃப் காசு வந்தது, இப்படி ஏதேனும் ஒரு பெரிய தொகை வந்துடும். பாஸ் நீங்கள் வேலை போச்சுன்னு சொல்கிறீங்க, அவன் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் பாஸ் அப்படின்னா அது வலி, அது வேறு டிபார்ட்மெண்ட். எங்கே போயிட்டுருக்கீங்க? நான் சினிமா பார்க்க போயிட்டுருக்கேன். என்ன ஜாலியாக இருக்கீங்க? போனால் போட்டேன், அடுத்த வருஷம் வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக இதை ஹேண்டில் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இதை நீங்கள் சீரியஸாகவே எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு பகவான் பார்க்கும் பொழுது தனம் ப்ராஜெக்ட் எம் கையில் பேக்கெட்டில் மணி இருந்தால் வேலை இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கிடைக்க போது. பண்ண மணி இல்லைன்னா தான் பயம் வரும். அடுத்த குரு நாளை பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை கார். துலாம் ராசிக்காரங்க இப்போ தான் கார் வாங்க போகிறீங்க. பாஸ் அவன் BMW வரைக்கும் வாங்கிட்டா பாஸ் அப்படின்னா என்ன வேலை போயிடுச்சுக்கிறீங்க, கார் வாங்கியிருக்கான். திரும்பவும் சொல்கிறேன், அது வலி, அது வேறு டிபார்ட்மெண்ட். நான் இப்போ 4ஆம் இடம் குரு பார்க்கும் பொழுது இப்போ தான் நீங்கள் லேண்டு வீடெல்லாம் வாங்குவீங்க. அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். பழைய சத்துருக்கள்லாம் போயிடுவாங்க. உங்களை பற்றி கோசிப் சொன்னவங்க, உங்களை பற்றி குறை சொன்னவங்க, அவங்களாம் உங்களை விட்டு போயிடுவாங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலையே போனாலும் அது எனக்கு ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடந்து போவீங்க. ஆனாலும் இது ஒரு அபாயம்தான். இதை தெரிவிக்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்க. சரி, துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை தான் போகுதுன்னா சொந்த தொழில் பார்க்குறவர்களுக்குலாம் எப்படி இருக்கும்? சொந்த தொழில் பார்க்குறவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இது இட்ஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் த பர்சன்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் வித் சம்மன். அதாவது யாராவது ஒரு கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, மற்றவங்களுக்கு எந்த ப்ராப்ளம். இவர்களுடைய அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கணும்னா வேற எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மேற்கொள்ள? குரு காலில் விழணும், வேறு வழியே கிடையாது. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 90 மார்க். துலா ராசிக்காரர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்கும் சார், அருமையா இருக்கும். முதல்ல நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்தீங்க பாருங்க ப்ரமோஷன், அது வரும். பக்கத்துல காலாட்டி உட்கார்ந்தேன் சார், அவனுக்கு கொடுத்தானுங்க எனக்கு கொடுக்க மாட்டேன்றானுங்க சார், அந்த ஆதங்கம் போகும். மனோபயம், மனோ கிளேச்சம், எப்பதான் சார் எனக்கு நிம்மதி வரும், சந்தோஷமாக நான் வாழறதுக்கு எப்பதான் இந்த காலம் கிடைக்கும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வழிவகுக்கும். நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், இது ரெண்டும் இருந்தால் என்ன சார் வரும்? வீட்டில் நிம்மதி வரும். அதனால என்ன ஆகும்? கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். குழந்தைகளோட சேர்ந்து உணவு உண்ணலாம். குழந்தைங்க மேலே எரிச்சல் இருக்காது. குழந்தைங்க நல்லா படிக்கலாம். அவங்கள நீங்கள கேள்வி கேட்பீங்கல்ல, அவங்க நல்லா படிப்பாங்க. குழந்தைங்க படிச்சுட்டு அவங்க கல்யாண வயசில் இருந்தால் நிறைய வருமானம் வருது இல்லைங்களா? அதனால் அவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் செஞ்சு வைக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம், உங்களுக்கு நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் குழந்தை பாக்கியம், இப்படின்னு சத் சந்தானம் வரும், சுப விரயங்கள் இருக்கும். அந்த இரவு பயணத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலத்தில் இரவு பயணம் மிக கவனமாக இருக்கணும். பகலில் யார் பலம் அதிகம், இரவில் யார் பலம் அதிகம்ன்றதை பார்க்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு இரவில் மிக ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டிகிட்டு போகணும். எனக்கு டியூட்டியே நைட்டு 11 மணி ஆகுது சார், நான் வீட்டுக்கு போகிறதுக்கு 12 மணி ஆகுது சார்னா கரெக்டு தான். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக போக வேண்டிய காலம். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை போய் வழிபடுங்கள். அதுலேயும் கடற்கரையில் குளிச்சுட்டு, நாழிக்கிணறுலையும் குளிச்சுட்டு, சண்முகரை போய் பார்த்துட்டு, வெற்றிவேலரையும் பார்த்துட்டு வாழ்க்கையில் வந்தீங்க அப்படின்னா பன்னீர் இலையில் கொடுக்கும் அந்த ஔஷதம், அந்த மூலிகை, அந்த விபூதி, அதுதான் உங்களுக்கு மகத்துவம். டெய்லி வச்சுங்க. முருகா அப்படின்னு சொல்லி நெற்றியில் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அது வெற்றிவேல், வீரவேல், ஞானவேல், வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும். ஆகவே துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். பணவரவு, மன நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம், உறவுகள், புதிய வரவுகள் அப்படின்னு சுகமான விஷயங்கள் நடக்க போகுது. வாழ்க்கை நடத்திங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நாட்டில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆன்மீகவாதிகள், ஜோதிடர்கள், நியாயாதிபதிகள், டாக்டர்கள், வியாபாரிகள், இவர்கள் எல்லாம் செழிப்பாக இருக்கும். இருந்தாலும் அந்த சனியும் செவ்வாயும் இருக்கும் காலத்தில் இயற்கை அழிவுகள், நீரினால், நெருப்பினால், போர் பதட்டத்தால், இன்ஃபெக்ஷனால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வருஷம் குரு ராஜாவா வர, ராஜாவா வர குரு செவ்வாய் சேனாதிபதியாக இருக்கார்.
குரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் ஏறத்தான் செய்யும். ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். வெள்ளி விலையும் கூட ஏறும். எப்போ தங்கம் ஏறுதோ வெள்ளியும் கூட ஏறும். குரு ஏறும்போது சுக்கிரனும் கூட ஏறத்தான் செய்வார். திருமணம் பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த ஆண்டு உச்சம் பெற்ற குரு பார்வை 3 ராசிகளுக்கு இருக்கும்போது, அது எப்படி ஒரு ராசிக்கு தானே இருக்கும்? நீங்கள் எப்படி 3 ராசிக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, மிதுனத்தில் இருக்கார் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது. குரு பெயர்ச்சி வந்து கடகத்துக்கு வரார். மறுபடியும் ஒரு 5 மாசத்துல சிம்மத்துக்கு போகிறார். அதிசாரமாக போகிறார். பின்னாடி ஒரு வக்கரம் பெறுகிறார். ஆக 3 ராசிக்கு குரு மாறுறது அப்படிங்கிறது 5, 7, 9 பார்வை. 3 வீட்டுக்கு அப்படின்னா 9 ராசிக்கு இவர் பார்க்க போகிறார். ஆகவே அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். 12 ராசிக்காரர்களுக்கும் சுபராக இருக்கக்கூடிய குரு பார்வை, உச்சம் பெற்று இருக்கக்கூடிய குரு சனீஸ்வரரை பார்ப்பார், ராகுவை பார்ப்பார். ஆகவே சனி செவ்வாயை பார்க்கறதுனாலேயும் மழை போல வர பிரச்சனைகள் பனி போல மாறும். இந்த ஆண்டு உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியும் இருக்கு. அதில் கேது வந்து கடகத்தில் வந்து சேர போகிறார். 7ஆம் இடத்துல ராகு மகரத்தில் இருக்க போகிறார். இது ஒரு அபூர்வமான காம்பினேஷன். 12 வருடங்களுக்கு ஒரு முறை எப்படி கடகத்தில் குரு வராரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது கடகத்துக்கு வரார். குரு கேது சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய காம்பினேஷன். ஞானகாரகன் குருவும் ஞானகாரகன் கேதுவும் ஞானகாரகனோடு சேர்ந்த குருவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் பித்ருக்களுக்கு தர்ப்பணம், குலதெய்வ வழிபாடு, காசி ராமேஸ்வரம் கயா அப்படின்னு நீங்கள் போயிட்டு வர்றது நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற குழந்தைங்க, வேலை வாய்ப்பை தேடி வெளிநாடு போகிறவங்க, எனக்கு அமெரிக்காவில் கிடைக்கலையே சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கூட அமெரிக்கா டோர் முன்னே என்ன மற்ற நாடுகள் இருக்குது. பிரபஞ்சத்தில் எங்கே ஒன்றாலும் உழைக்க தெரிந்தால் பிழைக்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 2வது குரு கடகத்தில் உச்சம் பெறுறதுனால அற்புதமான பலனை கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கார்? குரு சாதகமா, நீச்சமா, உச்சமா, குரு தசை நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் குரு எப்படி இருக்கார் நம்ம ஜாதகத்துக்கு அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படிப்பட்ட திசா புத்திகள் நடக்குதுன்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த சுப பலன்கள் கூடும். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தானங்களும் தர்மங்களும் செஞ்சு துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா கஷ்டங்கள், நிறைய போராட்டங்கள் சந்திச்சிட்டிங்க. வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, அதே போல் உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிறவே இல்லைங்கிற கவலையில் இருக்கீங்க. ஸோ இந்த நிலை எப்போ மாறும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற துலாம் ராசி என்பவர்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துல குருபவன் வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்கிறார். 10ஆம் இடத்துல குரு அமர்ந்தால் பதவி பறிபோகுமாங்களே, ஏற்கனவே பிரச்சனை தான் இருக்கும். ஸோ இது நடந்துருமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உறுதியாக அந்த நிலை வராது. உங்கள் வேலையும் போகாது, பதவியும் பறி போகாது, தொழிலும் விட்டு போக மாட்டீங்க. இப்போ தான் என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து பண்ணுவீங்க. கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுக்கிறனால லாபம் அதிகமாக வரும். ஏன்னா குரு 10ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்காரு. அப்போ தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறனால பொருளாதாரத்தில் எந்தெந்த பிரச்சனைலாம் சந்திச்சுக்கிறீங்களோ அந்த பொருளாதார சார்ந்த பிரச்சனைலேருந்து விடுபடுவீங்க. அதாவது ஒரு பாட்டு ஞாபகம் வருது, கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட இந்த போராட்டம் சரியாக போகுது, தடுமாற்றம் சரியாக போகுது. உங்கள் குடும்ப உறவுகள், உங்களை விட்டு பிரிஞ்சு போன குடும்ப உறவுகள் உங்க கூட சேருவாங்க.
நீங்கள் யார்கிட்ட அதிகமாக அன்பு காட்டினீங்களோ அவங்க உங்களை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. பொதுவாகவே நம்ம துலாம் ராசி என்பர்களை வந்து பார்த்திங்கன்னா 2 பிரிவுகளாக பிரிப்போம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 80% துலாம் ராசி, 20% துலாம் ராசி என்பர்கள். இந்த 20% துலாம் ராசி என்பர்கள் சுயநலவாதிகளாகவே இருந்து தேவையில்லாத நபர்களிடம் போய் சிக்கி தவிச்சு தன்னுடைய பேரையும் மதிப்பையும் எப்பயுமே கருதுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு பிறரை பற்றி, பிறருடைய கஷ்டத்தை பற்றிலாம் தெரியாது. தனக்கு தேவை அவ்வளோதான், எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நான் இப்படித்தான், என் வழி தான் சரி அப்படின்னு தவறான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து முடிவெடுத்துட்டு அதிலே பிடிச்சி நிற்பாங்க. அந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் வேறு வழி செய்வார், புரிய வைப்பார். ஓகேவா? இந்த 80% துலாம் ராசி என்பதாகி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுப்பாருன்னா, நீங்கள் உங்களே உணரக்கூடிய தன்மையை கொடுப்பார். உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்துக்கிட்டு உங்கள் குடும்ப உறவுகள் உங்களை தேடி வந்து பேச வைப்பார். பொதுவாகவே ஏன் சார் எங்களுக்கு மட்டும் நிறையா பிரச்சனை வருது, நான் 80% துலாம் ராசி என்பதுன்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை எங்களை தேடி வருது, நாங்கள் யாருக்குமே பிரச்சனை பண்ணலையே, எல்லாருக்கும் நல்லதானே செய்கிறோம், எங்களுக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் நமக்கு புரியுது. அதாவது நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி போடும்போது பக்கத்தில் ப்ளஸ் போட்டு துலாம் ராசியும் பண்ணலாம். ஏன்னா ஒரு இடத்துல தவறு நடக்குன்னா அதை ஒளிமுறை இல்லாமல் சுட்டி காட்டுவீங்க, நீ இப்படி தப்பு பண்ணுற செய்யாத அப்படின்னு வான் பண்ணுவீங்க. அதே போல் யாருக்காக கஷ்டம்னா ஓடி போய் உதவுவீங்க. அப்போ உங்களை பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து நம்மளை குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் நம்மளை குறை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க, அவங்க தவறான பாதை போயிடக்கூடாதுன்னு நல்வழிப்படுத்துவீங்க. அதனால தான் வேலையில் பல பிரச்சனை. ஒரு துலாம் ராசி என்பவர்களும் ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை பார்த்தீங்கன்னா அது பெரிய அதிசயம். புரியுது உங்களுக்கு? அந்தளவுக்கு லாக் இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயுமே அதே மாதிரி தான். உங்களால் ஒரு மனசில் பட்டதை வெளியே சொல்லாமல் இருக்க முடியாது, நீங்கள் சொல்கிறதுனால பிரச்சனை சந்திப்பீங்க. ஸோ இந்த நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. யார் யாரெல்லாம் துலாம் ராசி என்பவர்களோ சொந்த வீடு வாங்கணும் லட்சியத்தில் இருக்கீங்களோ சொந்த வீடு வாங்குவீங்க, சொந்த வீடு கட்டுவீங்க, அல்லது ஒரு இடமாச்சும் வாங்கக்கூடிய அமைப்பு கிடக்கு. சார் காசையில் எப்படி வாங்குவோம்? அதான் 2ஆம் இடத்தை குரு பார்க்காரேன். உங்களுடைய வேலைக்கு ஏற்ற அங்கீகாரத்தை கொடுப்பார், பதவி உயர்வை கொடுப்பார், பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பார், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வாங்க போகிறீங்க, அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வேலையில் உள்ள எல்லா விதமான பிரச்சனையும் சரியாயிடும். கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற உங்களுடைய லைஃப்பில் கடன் பிரச்சனை மீண்டு வர போகிறீங்க. உங்களுடைய மனசு ரிலாக்ஸ் ஆக போகுது. புரியுதா? ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். உங்களுடைய லைஃப்பை நீங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் அற்புதமாக வாழ போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ இந்த குரு பயிற்சிக்காகல நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஏற்றம் வரும் அப்படின்னா, வாராகி அம்மன் வழிபாடு மனசார பின்பற்றுங்க, உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும். நம்ம இப்போ உள்ள பிரசவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எடுக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ வாராகி அம்மனை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை மனசார ஏற்றுக்கொண்டு ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்கள் கீழே வந்து கமெண்ட்ஸில் உங்களுடைய நட்சத்திரம் ப்ளஸ் வாராகி அம்மனை போற்றி போற்றி வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாணியில் நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க. அம்மனுடைய அருளும் குருவுடைய அருளும் கிடைக்கப்பெற்று நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லா பயிற்சியுமே சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடிய 2வது ராசி எது அப்படின்னா துலாம் தாங்க. எப்படிம்மா சொல்கிறீங்க? எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு சனி என்ன பாவத்தில் இருக்கார்? 6ஆம் பாவத்தில் இருக்கார். ரோக சனி, கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஆட்டோமேட்டிக்காக இது அத்தனையும் கொடுக்க போகிறார். அதுக்கும் மேலே குருனோட 9ஆம் பார்வை இந்த குரு பயிற்சியில் அவர் மேலே படுறதுனால அத்தனையும் கடகடகடகடன்னு கொடுக்க போகிறார். சூப்பர், நல்ல ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். குரு 10ல் இருக்காரேம்மா, கரெக்டு தான். 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. பதவி பறி போயிடும் அப்படின்னா வேலையை விட்டு முடிஞ்சிடுமா, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, மொத்தமாக நாங்கள் கோனா லிட்ரலி நாங்கள் டவுன் ஆகிடுவோமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். காரணம் என்ன அப்படின்னா, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்றது இந்த பதவி பறி போகும் இதோட ஒரு சூப்பர் டூப்பரான வேலை கிடைக்கும், அந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும், அந்த ப்ரெஷர்ஸ்னால நம்ம தூக்கி போட்டு வந்துடுறதுக்கு வழி வாய்ப்பு உண்டு, அந்த ஆங்கிள்லையும் எடுத்துக்கலாம்.
ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா சனி ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கா. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. சனி ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறான்னா யாராலையும் தடுக்க முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா அவனை பாக்கி 8 கோள்களாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நல்லது செய்யும் போது. சரிங்களா? ஆக நல்லது செய்ய போகிறான். அப்போ என்ன அர்த்தம், ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்போ நீங்கள் ஒரு மேனேஜருக்கு பிஏவாக இருக்கீங்க. இப்போ மேனேஜராக உங்களுக்கு வந்து ஒரு பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சது ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் சம்பளம் வராதா? 5,000 ரூபாய் சம்பளம் எக்ஸ்ட்ரா வராதா? 5,000 ரூபாய் சம்பளம் எக்ஸ்ட்ரா, பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்து பெரிய போஸ்ட்டு, அப்போ பொறுப்பு அதிகமாகும் தானே. வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் அதிகமாகும் தானே, உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும் தானே. அப்போ எனக்கு சம்பளம் அதிகமாக வரணும், போஸ்ட்டு பெருசாக கெத்தாக நான் சொல்லிக்கணும், ஆனால் எனக்கு ப்ரெஷர் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு எப்படி அந்த ப்ரெஷர்ஸை ஓவர்டேக் பண்ண கற்றுக்கணும். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த வடிவேல் சார் சொல்லுவார் பார்த்திங்களா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது அப்படின்னு. ஆக பிளான் பண்ணாமல் செய்யாதீங்க, பிளான் பண்ணி செய்யுங்க. பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி. அப்போ வெட்டு 1 துண்டு 10 அதுதான் துலாம். பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாமுக்கு தான் பொருந்தும். ஆக நீங்கள் பிளான் பண்ணி செய்கிறீங்க அப்படின்போது பக்காவாக வரும், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சுயதொழில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பாருங்கள், இந்த கிளைண்ட்ஸோட இது வந்து ஜாஸ்தி இருக்கும். நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஆனால் மேன் பவர் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு வர மாட்டாங்க, நாளன்னைக்கு வர மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து வேலைகள் அப்படியே கிடப்பில் கிடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டெம்பரரி மேன் பவரை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆர்டர்ஸை நீங்கள் வந்து சொன்ன காலகட்டத்தில் முடிச்சு கொடுக்க முடியும். இதுதான் ப்ரெஷர்ஸ், இதுதான் 10 குரு பதவி பறிப்போகும்னு சொல்கிறது. மற்றபடி பயப்படாதீங்க. அதுக்கும் மேலே குருனோட பார்வை 2ஆம் பாவத்தை பார்க்குது. குடும்பத்தில் காசு நடமாட்டம் அப்படின்றது இருக்கும். வேலை போயிடுச்சுன்னா எப்படி காசு நடமாட்டம் இருக்கும், நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இருக்கும். கொஞ்சம் நம்ம கோப்பப் பண்ணோம் வேலை செய்கிற இடத்துல. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. உங்களோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட இப்போ அதிகமாக போகுது. ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. சனி ஆல்ரெடி அங்கே கடன் நோய் எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்க போகிறார். அவர் கொஞ்சம் மிச்சம் சொச்சொல்லாம் வச்சுருந்தா குரு என்டையர்லி அதை கிளியர் பண்ணிட போகிறார். இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ். புரியுதுங்களா? அதுக்கும் மேலே ராகு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கார். பூர்வீகத்தில் சொத்து ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தெரியக்கூடிய காலகட்டம். எங்கள் அப்பா அம்மா திருமணமாகி ஏறக்குறைய 40 வருஷம் ஆகுதுங்க. எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருக்கும், எங்கள் அப்பா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனா, இதை லவ் பண்ணிட்டானா, கல்யாணம் பண்ணிக்கினானா. அதுக்கப்புறம் இந்த தனுஷர் வருவார் பார்த்திங்களா, அந்த கதை தான். கல்யாணம் பண்ணிக்கிறாராம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அவங்க வந்து வீட்டை விட்டே இவங்களை துரத்திட்டாங்களாம். இதுங்க ரெண்டும் தனியாக வந்துருச்சுங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை டெவலப் பண்ணிச்சுங்களாம். இப்படின்லாம் நிறைய கிளைண்ட் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுங்க என்ன டெவலப் பண்ணிச்சுங்களாம். அதாவது எல்லா பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பெருசாக மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தோன்றதில்லை இந்த காலகட்டத்தில். ஆனால் நம்ம நடந்து போயின்னு இருக்கோம், இல்லை தீராத வழியில் இருக்கோம், எங்கேயோ எதிர்பார்க்காத விதமாக கப்புன்னு இடிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்படின்னு கத்துவோம். ஏதாவது பெரிய பிரச்சனை என்னை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பாடா இந்த பிரச்சனை விட்டு போயிடுச்சுப்பா என்ன அப்படிம்போம். அப்போ மட்டும்தான் அம்மானோட மரியாதை தெரியும் இல்லைங்களா. அது வரைக்கும் அவன் சொன்னால் அது சொல்லிச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, எனிவே அந்த மாதிரி அவங்களோட இந்த மாதிரி இவங்க கதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் அது சொல்கிறது உண்டு. இது 5ல் இருக்க ராகு தான் அந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்துவோம். அந்த மாதிரி பூர்வீகத்தில் பெரிய வசதியான வீட்டு பர்சனாலிட்டியாக இந்த பையன் இருக்கிறான், இந்த பொண்ணு இருக்குது அப்படின்னாலும் இந்த காலகட்டம் வந்து பாருங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். யாரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தை, அவங்க சித்தி, இல்லை அவங்க பெரியம்மா யாராவது வந்து பார்த்திங்கன்னா வாரிசுதாரர்கள் கையெழுத்து போடணும் இல்லைங்களா, வந்து கையெழுத்து கேட்பாங்க. நல்லா வந்து உறவாடிட்டு இந்தப்பா கையெழுத்து போடு, உனக்கு இவ்வளோ அமௌண்ட் தர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பார்த்தா இவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கிறது தெரிய வரும். அவங்க அவ்வளோ ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளுக்கு கொஞ்சோண்டு கொடுத்து நம்மக்கிட்ட கையெழுத்து போட பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுட்டு இந்த காலகட்டம் அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இருக்குன்னா புரிஞ்சுட்டு இது ஒரு கேஸ் போடலாம். ஒரு கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, இவங்க என்னை சீட் பண்ணுறாங்க, எங்களோட பரம்பரை சொத்து அப்படின்னு கோர்ட்டில் நம்ம கேஸ் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. பூர்வீகத்தில் நீ யார் அப்படின்றத சாலிடாக உனக்கு தெரியப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு பிரச்சனை ஓயாது, பிரச்சனை தொடரும். என் பிள்ளை அப்பாங்க பெருசாக கண்டுக்கிறது இல்லைம்மா, ஆனால் அம்மா அங்கே இருக்கிறோம்மா, அப்படி நம்மளால் இருக்க முடியல. பிள்ளைக்கு எது வேணும், எந்தெந்த காலகட்டத்தில் எது வேணும்னு பார்த்து செய்கிறோம். நம்ம ரொம்ப எளிமையாக சொன்ன, கண்ணு இங்கே வாக்கண்ணே, இந்த சொக்கா பாரு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த பச்சை கலர் சொக்கா உனக்கு அப்படியே ஜம்முன்னு இருக்குது, இந்த கண்ணு இதை போட்டுக்கோ, அயன் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருப்போம். எடுத்து கொடுக்கும்போது சரிம்மா நீ சொல்லிட்டியா நீ பச்சை கலர் சொக்கா போட்டுக்கணும்னு, ஓகேம்மா அப்படின்னு எடுத்து தூக்கி போட்டு நீல கலர் சொக்கா போட்டுப்போம். ஏன் கண்ணு அதை போடலைன்னா, நீ சொல்லிட்டல, நான் அதை தான் போடலான்னு நினச்சேன், நீ சொல்லிட்டல அதனால நான் போட மாட்டேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கும் பிள்ளைகளுக்குமான ஒரு என்ன சொல்கிறது வாக்குவாதங்கள், கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் தொடரும். பெருசாக யோசிக்க வேணாம். அப்பா அம்மாவுக்கு
அதாவது அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பா அம்மாவை இருக்கிறத விட அதாவது தோழியாகவும் நண்பர்களாகவும் இருங்க. இதுதான் பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே. அப்போ இந்த பசிஃபிகேஷன் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. எந்த பிளானட்ஸை நம்ம பசிஃபை பண்ணணும், எந்த கிரகங்களை நம்ம பிரீத்தி பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, எளிமையாக சொல்லணும் அப்படின்னா 5ல் இருக்க ராகுவை பிரீத்தி பண்ணணும். வேலை செய்கிற இடத்துல, அதாவது தொழில் ஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில் குரு இருக்கும், ப்ரெஷர்ஸ் இருக்கும். அந்த ப்ரெஷர்ஸை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். அப்போ இவங்க 2 பேரையும் பிரீத்தி பண்ணுற மாதிரி தான் பரிகாரம். என்ன பரிகாரம்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சென்னை பக்கத்தில் இருக்கவங்க பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பின்னாடி திருவழிதாயம் அப்படின்ற ஊர் இருக்குது. அங்கே திருவளீஸ்வரர் ஈசன் இருக்கார். திருவழிதாயம் ஈசன் கோயில் அப்படின்னாலே சொல்லிடுவாங்க. அந்த ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, குரு பகவானுக்கு 2 விளக்கேற்றி மஞ்சள் நிற பூக்கள் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. ஆல்ரெடி நிறைய நல்லது தான் நடக்க போகுது, இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது ஓயும். எளிமையான பரிகாரம், அழகாக செய்யுங்க, சூப்பராக இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்ருக்க நீங்கள்மா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலையாவது வீடு வாங்குவோமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது திருமணம் நடக்குமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடுமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வந்து சேருமா, கோர்ட்டில் இருக்க கேஸ்னோட ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா, குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம், இது சாதகமாகுமா. இந்த மாதிரி 1 2 குடும்பம்னு எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எப்படிமா தீருமா தீராதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தாம்மா அதுக்கான இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா. அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.